தன்னாட்சினா என்ன? தன்னாட்சி என்பது தன்னை ஆட்சி செய்து கொள்வது. நேரடியா சொன்னாதான் பொருள். பழமையான மண்ணாகத்தான் இந்த தமிழ் மண் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர், பல நாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். எதற்காக? இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மண் வளத்தை சுரண்டுவதற்கு. 152 அடி தண்ணீரை தேக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு கேரள மாநிலம் அடாவடி தளத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த கேரளாவுக்கு நம்முடைய நெய்வேலியிலிருந்து அன்றாட மின்சாரம் போய் கொண்டிருக்கிறது. அப்படி 26 தடுப்பணையை கட்டி போட்டனால்தான் அந்த பகுதியில் அந்த பாலாறு என்பது இன்றைக்கு வரை மணல் லாரிகள் ஓடக்கூடிய ஒரு ஆறாகத்தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. நெய்வேலி வரும்போதே சொன்னது என்ன? வேலை வாய்ப்பு கிடைக்கும்பா. தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல, இந்த ஊர்ல வருது, வந்ததுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் பேர் நிலம் கொடுத்தவங்க வேலை கொடுத்தாங்க, அதன் பிறகு நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு மணிமாறன் சொன்னார் பாருங்க, முழுக்க முழுக்க இந்திக்காரன். தமிழ்நாட்டை காப்போம், தன்னாட்சி மீட்போம் என்ற முழக்கத்தோடு தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே பரப்புரை இயக்கங்களும் கருமனை கூட்டங்களும் கருத்தரங்குகளும் நடைபெற்று வருகின்றன. அதனுடைய ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்திலே சிதம்பரத்திலே பேரியக்க தோழர்கள் இந்த பெருமனை கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். தன்னாட்சி என்று பேசுகிறோம். தன்னாட்சினா என்ன? தன்னாட்சி என்பது தன்னை ஆட்சி செய்து கொள்வது. நேரடியா சொன்னா அதான் பொருள். தமிழ்நாடு என்ற இந்த மாநிலம், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த மாநிலம் தன்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதா? நம்மை நாமே ஆண்டு கொண்டிருக்கிறோமா? அதுதான் இந்த பரப்புரையிலே நாம் எதிர்க்கக்கூடிய ஒரு முகாமையான கேள்வி. தமிழ்நாடு அரசுக்கு இந்த அதிகாரங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று பட்டியல் போட்டு அந்த பட்டியலை தான் பரப்புரையாக எங்களுடைய தோழர்கள் அங்கும் இங்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த உரிமைகள் தமிழ்நாட்டிற்கு வேண்டும், எந்தெந்த உரிமைகள் கிடையாது, இல்லை, மறுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் பட்டியல் போட்டு கொடுக்கிறோம். தமிழ்நாடு என்ற தாயகம் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, கிட்டத்தட்ட 20,000-30,000 ஆண்டுகளாக நாம் இந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 20,000-30,000 ஆண்டுகள் என்று சும்மா சொல்ல முடியாது. அவ்வளவு ஆய்வுகள் வந்துடுச்சு. புதுச்சேரிக்கு பக்கத்துல பொம்மையார் பாளையம்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை 2004ஆம் ஆண்டு அந்த கிராமத்துல செம்மண் ஓட்டுகளுக்கு நடுவுல செம்மண் மேடா இருக்கு, அது நடுவுல இருந்து எதுக்கோ குழி தோண்டும் போது ஒரு சின்ன குழந்தையினுடைய மண்டை ஓடு கிடைக்கிறது. அந்த மண்டை ஓட்டை எடுத்து ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்து சொல்றாங்க, இந்த பகுதியில, அந்த புதுச்சேரி அந்த பகுதியில கிட்டத்தட்ட 1,66,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு குழந்தையினுடைய மண்டை ஓடு அது. கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பகுதியில மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு மிக பழமையான மண்ணாகத்தான் இந்த தமிழ் மண் இருக்கிறது. அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர், பல நாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். எதற்காக? இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மண் வளத்தை சுரண்டுவதற்கு, இயற்கை வளத்தை சுரண்டுவதற்கு. எனக்கு முன்னால் பேசிய மணிமாறன் சொல்றா பாருங்க, நெய்வேலியில் எவ்வளவு பெரிய அபாயம் இருக்கிறதுன்னு. அந்த நெய்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பு நிலக்கரி இருக்கிறதே, இயற்கையினுடைய கொடை. இந்தியாவில் எங்கேயாவது அப்படி இருக்கிறதா? கிடையாது. ஆனால் இங்கிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு நம்முடைய நெய்வேலி மின்சாரத்தை, நெய்வேலி நிலக்கரியை அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். நேற்றைக்கு பத்திரிகை செய்தி, தெலுங்கானாவுக்கு 200 மெகாவாட் நெய்வேலியிலிருந்து போக போதும். நேற்றைக்கு பத்திரிகை செய்தி. வேற யார் யாருக்கெல்லாம் போகிறது? தொடர்ந்து எத்தனை தீர்ப்பு வந்தாலும், தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் சொன்னாலும், காவிரி மேலாண் ஆணையம் சொன்னாலும், காவிரி ஒழுங்காற்று குழு சொன்னாலும், ஒருமுறை கூட தண்ணீரை திறந்து விடாத அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்துக்கு நெய்வேலியிலிருந்து மின்சாரம் போகிறது. உச்ச நீதிமன்றமே 152 அடி வரை தண்ணீரை தேக்கிக் கொள்ளலாம், அந்த அலை பலமாக இருக்கிறது என்று பல்வேறு குழுக்களை போட்டு, ஆய்வறிஞர்களை போட்டு சொல்லிய பிறகும் கூட
முல்லை பெரியாறு அணையிலே இன்றைக்கு வரை 152 அடி தண்ணீரை தேக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு கேரள மாநிலம் அடாவடித்தனத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த கேரளாவுக்கு நம்முடைய நெய்வேலியிலிருந்து அன்றாட மின்சாரம் போய் கொண்டிருக்கிறது. பாலாத்திலே வெறும் 22 கிலோமீட்டருக்கு தான் பாலாத்து தண்ணீர் வருகிறது. அதாவது ஆந்திராவை ஒட்டி வரும்போது வெறும் ஆந்திரா பகுதிக்குள்ள அந்த பாலாறுல வெறும் 22 கிலோமீட்டர் தான் ஆந்திராவுக்குள்ள வருது. அந்த 22 கிலோமீட்டருக்குள்ள 26 தடுப்பணைகளை கட்டியிருக்கிற ஆந்திராக்காரன் 1892ஆம் ஆண்டு ஏற்பட்ட மைசூர் ஒப்பந்தத்திலேயே சொல்லிட்டாங்க, வெள்ளக்கார காலத்திலேயே சொல்லிட்டாங்க, பாலாத்திலையும் சரி தென்பண்ணை ஆத்திலையும் சரி காவிரியிலும் சரி யாரும் அணை கட்டக்கூடாது. ஒருவேளை கட்டுவதாக இருந்தால் யாருக்கு தண்ணீர் மறுக்கப்படுகிறதோ அந்த கீழ் பாசன மாவட்டத்தில் இருக்கிறான் பாருங்க, அவன் கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு அவனுடைய ஒப்புதலின் பேர்ல தான் நீ கட்டிக் கொள்ளலாம். எப்ப 1892 சொல்லிட்டான். ஆனால் 1947 இந்திக்காரர்கள் கொட்டமடிக்க துவங்கிய பிறகு நமக்கு பாலாற்று தண்ணீர் முழுவதுமாக மறுக்கப்பட்டு 26 தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி 26 தடுப்பணையை கட்டி போட்டதுனால்தான் அந்த பகுதியில் அந்த பாலாறு என்பது இன்றைக்கு வரை மணல் லாரிகள் ஓடக்கூடிய ஒரு ஆறாகத்தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. பாலாற்றில் இருக்கக்கூடிய அந்த மணல் இருக்கு பாருங்க, பாலாற்று மணல் கிடைக்கும் என்று காஞ்சிபுரத்திலும் திருவண்ணாமலையில் விற்பனை செய்கிறார்கள். அங்க வெறும் மணல் லாரி தான் ஓடும். எப்படி இந்த ஆந்திரா இருக்கு பாருங்க, இப்படி மறுத்து பாலாற்றை மறுத்து இந்த ஆந்திரா இருக்கு பாருங்க, இந்த ஆந்திராவுக்கு நம்முடைய நெய்வேலியிலிருந்து மின்சாரம் போகுது. இதெல்லாம் யார் எடுத்து கொடுக்கிறா? நம்முடைய நிலம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய வளம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்திய அரசு தன்னுடைய வளமாக கருதி நெய்வேலியை கூறு போட்டு விட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு? இதனால் தொடக்கத்துல என்ன சொன்னாங்க? இதனால வேலை வாய்ப்பு கிடைக்கும். நெய்வேலி வரும்போதே சொன்னது என்ன? வேலை வாய்ப்பு கிடைக்கும்பா, தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல இந்த ஊர்ல வருது, வந்ததுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னாங்க. கொஞ்சம் பேர் நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, அதன் பிறகு நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு தோழர் மணிமாறன் சொன்னார் பாருங்க, முழுக்க முழுக்க இந்திக்காரன். ஏதோ ஒரு இடத்துல நெய்வேலியில் அப்படி ஆயிடுச்சு, மற்ற இடத்துல பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கிறதா? தமிழ்நாட்டிலே எந்த மூலைக்கு போனாலும், எந்த இந்திய அரசு நிறுவனங்களுக்கு போனாலும், இந்திய அரசு தொழிற்சாலைகளுக்கு போனாலும், எந்த நடுவண் அரசு நிறுவனமாக இருந்தாலும் நேரடியாக இந்திக்காரர்கள் தான் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் அடிமை வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊட்டி பெருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்களுக்கு, அவ்வளவுதான். அதையும் கூட இந்திக்காரனுக்கு தாரை வைக்கணும். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்குள்ளேயே இந்திய அரசுடைய நேரடி பணிகளிலே நமக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஒரு அகதி என்ற சூழ்நிலையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அகதிகளை போல அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த நிலம் நமக்கு சொந்தம், இந்த ஊர் நமக்கு சொந்தம் என்றெல்லாம் கருதி கொண்டிருக்கிறோம், எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இது போல தமிழ்நாட்டிலே நெய்வேலி மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இந்திய அரசு கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறது. சேலத்துல இரும்பு கிடைக்கிறது, அது நேரடியா இந்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் அனல் மின் நிலையங்கள், அணு மின் நிலையம், கூடங்குளத்தில் அணு மின் நிலையம், கல்பாக்கத்தில் அணு மின் நிலையம், அங்கெல்லாம் வைத்து நமக்கு எல்லா கதிரியக்க அபாயத்தையும் நோய்களையும் புத்துநோயையும் நமக்கு பரிசாக அளித்து விட்டு நமக்கு யாரெல்லாம் உரிமை மறுக்கிறார்களோ, யாரெல்லாம் கேடு விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழர்களை அழைத்து அதன் பலனாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை அளிக்கிறார்கள், அதன் பலனாக கிடைக்கக்கூடிய விளைபொருட்களை அளிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்ப இந்த ராணிப்பேட்டை பகுதிக்கு போனீங்கன்னா, வேலூர் ராணிப்பேட்டைக்கு போனீங்கன்னா அங்க பாலாத்துல தண்ணி இல்லை. அந்த பகுதியில தான் என்ன இருக்கு? அந்த ஆம்பூரை சுத்தி பல இடங்கள்ல தோல் தொழிற்சாலைகள், அந்த தோல் தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்கி வருவதனால நிலத்தடி நீரும் போயிடுச்சு. பாலாத்து நீரோட்டம்னு சொல்றாங்க பாருங்க, அந்த பாலாத்து நீரோட்டத்தில் வரக்கூடிய அந்த நிலத்தடி நீர் போய்விட்டு அந்த பகுதி முழுக்க அந்த தோல் தொழிற்சாலைகளால் வரக்கூடிய கழிவு நீரால அந்த பகுதியில் பல்வேறு நோய்கள். இப்ப இந்த கடலூர்ல உங்களுக்கு தெரியும், கடலூரை தாண்டி ஓட்டியை தாண்டி வந்தீங்கன்னா தெரியும், சிப்காட் அமைச்சிட்டாங்க. அந்த பகுதியில வரும்போது பேருந்துல மூக்க பொத்திட்டு வர வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து விளை நிலங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில இன்னைக்கு முழுக்க முழுக்க தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலையில இந்திக்காரன். இப்படி எல்லாம் இந்த மண்ணை அழித்து வேளாண்மை அழித்து யாருக்கு இவர்கள் பரிசீலிக்கிறார்கள்? இந்திக்காரர்களுக்கு, இந்தி மாநிலங்களுக்கு. தொடர்ந்து வெளியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அவனுக்கு. அப்ப தமிழ்நாட்டை என்னவாக கருதி கொண்டிருக்கிறார்கள்? குப்பை தொட்டியாக கருதி கொண்டிருக்கிறார்கள். குப்பை தொட்டியை விட கேவலமாக தமிழ்நாட்டை பார்க்கிறது இந்திய அரசு.
இன்றைக்கு 2 நாளைக்கு முன்னால பத்திரிகையில செய்தி, என்ன செய்தி? கோலார் இருக்கு பாருங்க, கோலார். இப்ப தங்கலான்னு ஒரு படம் வந்திருக்கு, இயக்குனர் ரஞ்சித் எடுத்த படம். அதுல வந்து அந்த கோலார் பகுதியில தங்கம் எடுக்கிறத பத்தி தான் இந்த படம் கதைக்கிறோம். அந்த கோலார் பகுதி இருக்கு பாருங்க, அந்த கோலாறுல அந்த தங்க சுரங்கம் மூடப்பட்டு விட்டது. அந்த தங்க சுரங்கம் இருந்த அந்த இடத்துல பெங்களூர்ல இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்ட போறாங்களாம் செய்தி. ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கோலார் தங்க வயல்ல இன்றைக்கும் 90 விழுக்காடு வாழ்பவர்கள் தமிழர்கள், தமிழ் மக்கள். இந்த தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியிலே குப்பையை கொட்டலாம் என்ற கன்னட இனவரியை தவிர இதில் என்ன இருக்கிறது? இதைத்தான் மலையாளிகள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு என்ற போது நாம் என்ன செய்கிறோம்? பரிதாபப்படுகிறோம். ஐயோ பாவமே, அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் சொல்லிட்டு இங்க இருந்து துணிமணி போகிறது, சாப்பாடு போகிறது. 2018ஆம் ஆண்டு வெள்ளம் நடந்த போது கேரளாவிலே தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ ஊர்கள் இருந்து பல்வேறு மக்கள் உதவி செய்தார்கள். தமிழ் தேசிய பேரியக்கம் கூட உதவி செய்தது. 2018 அங்கு ஒரு வெள்ளம் ஏற்பட்ட போது மதுரையிலிருந்து எங்களுடைய தோழர்கள் துணிமணிகளை எடுத்து போய் கொடுத்தாங்க, அரிசி கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் அவனுக்கு ஒரு ஆபத்து என்ற போது களத்திலே தமிழ் மக்கள் நாம் அவனுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒவ்வொரு நாளைக்கும் குப்பை கழிவுகளை கேரள அரசு, கேரள மாநில வியாபாரிகள், வணிகர்கள், கேரள மக்கள் தமிழ்நாட்டிலே கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள குப்பையை கொட்டுறான். கேரளாவில இருந்து கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல கொட்டுறான், பொள்ளாச்சியில கொட்டுறான், கூடலூர்ல கொட்டுறான். பொய் சொல்லவில்லை. இன்றைக்கு நீங்க பத்திரிகை எடுத்து பாருங்க, அது கோவை பதிப்புல, பொள்ளாச்சி பதிப்புல, இதெல்லாம் பாருங்க. நம்ம ஊடகம் இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டு ஊடகம், இதெல்லாம் தலைப்பு செய்தியா வராது. அந்த பகுதியில கோயம்புத்தூர்ல கேரளாக்காரன் கழிவு கொட்டினானா கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஒரு பெட்டி செய்தி அது. பொள்ளாச்சி மாவட்டத்தில் ஒரு பெட்டி செய்தி, அவ்வளவுதான். நாம அந்த மாவட்டத்து மக்கள் தான் கேட்கணும், குப்பை கொட்டுறாங்களா? ஆமா கொட்டுறாங்கன்றோம். என்ன கொண்டு வந்து கொட்டுறாங்க? இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள். இந்த கேரளா மருத்துவமனையில ஆபரேஷன் நடந்த பிறகு அகற்றப்படக்கூடிய அந்த கட்டி இருக்கு பாருங்க, அதை அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டோம். அந்த அளவுக்கு மலையாளிகள் தமிழர்கள் மீது இனவரியோடு இருக்கிறார்கள். சும்மா சொல்றோம், நடந்துகிட்டு இருக்கு, நம்ம மேல நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வயநாட்டுக்கு உதவி செய்யலாமா நாம யோசிக்கிறோம். ஆனா அவன் என்ன யோசிக்கிறான்? இந்த வயநாடு துயரத்தை வைத்து, அந்த வயநாடு துயரத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத முல்லை பெரியாறு அணை அடிக்கலாமா என்று இன்றைக்கும் திட்டமிடுகிறார். உடனே பத்திரிகையில செய்தி, வயநாடு துயரம் வந்து விட்டது, எனவே முல்லை பெரியாறு அணை அடிக்க வேண்டும். அந்த அணைக்கு இந்த வயநாடு மலைக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா சொல்றான், பத்திரிகையில் எழுதுறான். பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் இருக்கான் பாருங்க, அதுக்கு போய் ஆதரவா நிக்கிறான். பிருத்திவிராஜ் ஒரு மலையாள நடிகர், அவர் நிக்கிறாரு, முல்லை பெரியாறு அணை இடிக்க வேண்டும். எதற்காக? இந்த மாதிரி எல்லாம் வெள்ளம் ஏற்படுறதுக்கு அதான் காரணம். எவனாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? முல்லை பெரியாறு தண்ணியால் மூழ்கிட்டேன் என்று ஒரு மலையாளியை அந்த கேரள மண்ணிலே காட்ட முடியுமா? முல்லை பெரியாறு அணைக்கு கீழே மேல வந்து இடுக்கி அணை இருக்கு. அந்த அணையில இருந்து ஒருவேளை முல்லை பெரியாறு அணை உடைஞ்சா கூட கிட்டத்தட்ட 2-3 டிஎம்சி தண்ணி உடைஞ்சு போனா கூட கிட்டத்தட்ட 60 டிஎம்சி தேக்கி வைக்கக்கூடிய இடுக்கி அணை இருக்கிறது. இவனுக்கு 3 டிஎம்சி தண்ணி உடைஞ்சா 60 டிஎம்சி அணை உடைஞ்சிருந்தாங்க. இப்படி வெளிப்படையாக இன்றைக்கு சமூக வலைதளங்கள் எல்லார் கையிலும் இன்டர்நெட் எல்லாம் இருக்கும் போதே எப்படி புழுகிறாங்க பாருங்க. இப்படி எல்லாம் புழுகி தமிழ் இனத்தின் மீது ஒரு இனவரியை கக்கி கொண்டிருக்கிறார். எல்லா தரப்பிலும் நடக்கிறது. கன்னட தரப்பில் நடக்கிறது, மலையாளிகள் தரப்பில் நடக்கிறது, ஆந்திராவில தெலுங்கர் தரப்பில் நடக்கிறது. நம்முடைய தமிழர்கள் செம்மரம் வெட்ட போனதாக சொன்னார்களே, அவர்கள் எல்லாம் கைது செஞ்சு ஜெயிலில் வச்சு அனுப்பியிருக்க முடியாதா? ஏதோ மரத்தை வெட்ட போனாங்க பிழைப்புக்கு. யார் போனவங்க? 2015ஆம் ஆண்டுல 20 பேரை சுட்டு கொண்டாங்கல்ல ஆந்திராவில, வனத்துறையினரும் காவல்துறையினரும் சேர்ந்து. அந்த 20 பேர் யார்? அவர்கள் எல்லாம் பாலாத்திலே காலங்காலமாக விவசாயம் செய்து வந்தவர்கள். விவசாயம் மறுக்கப்பட்டதுனால, வேளாண்மை மறுக்கப்பட்டு, தண்ணீர் மறுக்கப்பட்டு வேற வழி இல்லாம பெயிண்ட் வேலைக்கு போயிருக்கிறோம். பெயிண்ட் வேலையை போனவன 20 பேரை கூட்டு போய் மரம் வெட்டுறதுக்கு ஒரு வேலை இருக்கு வாங்கன்னு கூட்டு போய் அந்த ஆந்திர காடுகள்ல வைத்து மரம் வெட்ட வைத்து 20 பேரை சுட்டுக் கொண்டு விட்டார்கள். ஆந்திராவிலே இது நடந்ததா இல்லையா? 2015ஆம் ஆண்டு 20 பேரை சுட்டுக் கொண்டாங்க. சாதாரண விஷயமா அது? மரத்தை வெட்டினா நீ கேஸ் போடு, உள்ள வை, 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடு. ஆனால் மரத்தை வெட்டினால் சுட்டுக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தெலுங்கனுக்கு, ஆந்திர தெலுங்கனுக்கு தமிழ் இனத்தின் மீது, தமிழர்கள் மீது வெறி இருக்கிறது, இனவெறி இருக்கிறது. இப்படி எல்லா தரப்பிலும் இனவெறியை தாங்கி தாங்கி தாங்கித்தான்
தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கூணி குறுகி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நமக்கு ஆபத்து. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாம் எங்கும் வாழ முடியாது. வீடு எடுத்து வேலை பார்க்க முடியாது, தங்க முடியாது, நீங்க ஒரு வணிகம் பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது. எல்லாவற்றிலும் இந்திக்காரர்கள் போட்டிக்கு போட்டியாக வந்து விட்டார்கள். எல்லா துறைகளிலும் வந்து விட்டார்கள். நாட்டு நடுவதற்கு கூட இந்திக்காரன் வந்துட்டான். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்திக்காரன் வந்துட்டான். கடை வைக்கிறதுக்காக வந்துட்டான். எல்லா இடத்துல இந்த நெய்வேலியை சொன்ன பாருங்க, இந்திய அரசு நிறுவனம்னு முழுக்க முழுக்க இந்திக்காரன் வந்துட்டான். இங்க தமிழர்கள் காலகாலமாக பல்வேறு ஊர்களில் தாக்கப்படும் போதெல்லாம் என்ன சொல்லுவோம், தமிழ்நாட்டில் நாம அகதி முகாம் நடத்துவோம், வாருங்கள்னு ஒரு மறுவாழ்வு மையம் நடத்துவோம். மலேசியாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் அவங்களை கூட்டு வச்சு நிவாரணம். இலங்கையில தமிழர்கள் தாக்கப்பட்டால் அவங்களை கூட்டு வச்சு நிவாரணம். சவுத் ஆப்பிரிக்காவில் தமிழர்கள் தாக்கப்பட்டால் அவங்களுக்கு ஒரு நிவாரணம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே, இந்த தாயகத்திற்குள்ளேயே நாம் தாக்கப்பட்டால் எங்கே போவோம், எங்கே நிவாரணம் தேடுவோம்? இந்த மண்ணுக்குள்ளேயே இந்திக்காரர்கள் பல முறை தமிழர்களை கூட்டாக சேர்ந்து தாக்கி இருக்கிறார்கள். பல முறை நடந்து இருக்கிறது. சென்னை அம்பத்தூர்ல போலீஸ்காரனை தலையிலே அடிக்கிறான் இந்திக்காரன். அடிச்சானா இல்லையா? செய்திகள்ல பார்த்தோமா இல்லையா? ஈரோட்ல ஒரு எண்ணெய் ஆலைக்குள்ள காவல்துறையில் இருக்கக்கூடிய 7 பேரு காவலர்கள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அம்மா, ஒரு பெண்மணி உள்ள போறவர்கள் விசாரிக்கிறதுக்கு ஏதோ பிரச்சனை, அவர்களை உள்ளே புகுந்து அடிக்கிறார் காவலர்களை. எந்த ஊர்லயாவது நடந்திருக்கிறதா? தமிழ்நாட்டிலே இந்தியக்காரர்கள் நடத்தி இருக்கிறார். தமிழர்களை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு காவல்துறையினரையும் தாக்கி இருக்கிறார். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி அவருக்கு தைரியம் வந்து விட்டது என்றால், இது தமிழருடைய மண் கிடையாது, இது இந்தியா. நீ யார்? தமிழ்நாடு, தமிழர் நாட்டு பேசிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கேட்பான். 2015ஆம் ஆண்டு சென்னையிலே தமிழக இளைஞர் முன்னணி சார்பிலே நாங்கள் தமிழ் பெயர் பலகை பத்திய ஒரு பரப்புரை இயக்கம்லாம் நடத்தணும். அதுல சென்னை மாநகராட்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சென்னை மாநகர பேருந்துகள்ல ஒரு பக்கம் தமிழ்நாடு என்று தமிழ்ல பெயர் போட்டு, இன்னொரு பக்கம் டிஎன் என்று தமிழ்நாடு டிஎன் போட்டு ஆங்கிலத்தில் பெயர் போட்டிருக்கோம். இதெல்லாம் முன்னால இருந்தது. ஆனால் 2015ஆம் ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மாநகர பேருந்துகளிலும் 2 பக்கமும் டிஎன் டிஎன் என்று எழுதப்பட்டது. இன்றைக்கும் மாவட்ட பேருந்து எல்லாம் போவோம், அரசு பேருந்து பாருங்க, ஒரு பக்கம் தமிழ்நாடு தமிழ்ல இருக்கும், இன்னொரு பக்கம் டிஎன் ஆங்கிலத்தில் இருக்கும். சென்னையில மட்டும் மாநகர பேருந்துகள் இருக்கு பாருங்க, சென்னைக்குள்ளே ஓடக்கூடிய பேருந்துகள் 2 பக்கமும் டிஎன் இருக்கும். தமிழக இளைஞர் முன்னணி சார்பிலே நாங்கள் அரசுக்கு போக்குவரத்து கழகத்துக்கு கடிதம் எழுதுறோம். எதுக்குங்க? ஒரு பக்கம் தமிழ்ல இருக்கு, இன்னொரு பக்கம் ஆங்கிலத்துல இருக்கு. இங்க மட்டும் ஏன் 2 பக்கம் ஆங்கிலத்துல வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறோம். கேட்டதுக்கு சென்னை போக்குவரத்து கழகம் சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. ஏன்னா சென்னையில வெளி மாநிலத்தவர்கள் அதிகமாக குடியேறிவிட்டார்கள், அவர்களுடைய வசதிக்காக ஆங்கிலத்தில் 2 பக்கமும் எழுதப்படுகிறது என்று சென்னை மாநகராட்சி பதிலளிக்கிறது. அவர்கள் குடி வந்து விட்டால் மொழி உரிமை போய்விடும் என்பதற்கு இதை விட என்ன ஆதாரம் வேண்டும்? இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஏடிஎம்ல எங்கேயாவது தமிழ் இருக்கிறதா? இந்தி இருக்கிறது, ஆங்கிலம் இருக்கிறது. எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்திக்காரன் அதிகமாக பயன்படுத்துகிறார். தமிழர்கள் திராவிட ஆங்கில மோகத்திலே ஆங்கிலத்திலே பயன்படுத்தி அது 2 மட்டும்தான் இருக்கு. திராவிடத்தை ஆங்கிலத்தை திணிச்சு நம்மளால தமிழ்ல வச்சோம்னா புரியாது. அதனால என்ன, ஆங்கிலத்திலையும் இந்தியிலும் இருக்கிறது. சாதாரண விவசாயி ஒருத்தர் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கணும்னு போனார்னா பக்கத்துல யாராவது வராங்களான்னு தம்பி இதை பார்த்து எடுத்து கொடுப்பான்னு சொன்னோம். அந்த மாதிரி ஆகி போச்சு நிலைமை. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தன்னுடைய மொழியிலே ஒரு சேவை மறுக்கப்படுகிறது என்று சொன்னால், தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அகதிகளாகி வருகிறோம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே அடிமைகளாகி வருகிறோம். இதை விட வேற என்ன ஆதாரம் வேண்டி இருக்கு? இதுபோல எல்லா துறையும் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தன்னாட்சி மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்ற பரப்புரையை நாங்கள் வைத்திருக்கோம். தன்னாட்சி என்றால் என்ன? நம்மை நாமே ஆண்டு கொள்ளக்கூடிய முழுமையான அதிகாரம். டெல்லிக்காரங்கிட்ட போய் எதையும் நம்ம கேட்கக்கூடாது. இன்றைக்கு எல்லாவற்றையும் நம்மகிட்ட கேட்க வேண்டியது. இன்றைக்கு விவசாயம் பண்றோம் அப்படின்னா நெல் விலையை யார் தீர்மானிக்கிறான்? டெல்லியில உட்கார்ந்து கொண்டு இந்திக்காரன் தீர்மானிக்கிறான். கரும்பு விலையை யார் தீர்மானிக்கிறான்? நம்ம ஊர் விவசாயிகள் கிடையாது, இந்த வணிகர்கள் கிடையாது, தமிழ்நாடு அரசு கிடையாது, டெல்லியில இருப்பவர்கள் தீர்மானிக்கிறார். இங்க என்ன பயிர் படணும், இங்க இருக்கக்கூடிய நெல்லுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் என்ன, அது எவ்வளவு எடுத்துக்கலாம், இதுக்கு காப்பீடு இருக்கா இல்லையா, எல்லாவற்றையும் இந்திக்காரர்கள் டெல்லிக்காரர்கள் டெல்லியில தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
கல்வியிலேயே என்ன இப்ப நீட்டுன்னு சொல்றாங்க பாருங்க. என்ன நீட்டு? நீட் என்ற பெயரில் வெளி மாநிலத்தவர் தமிழ்நாட்டுடைய அனைத்து கல்வி நிறுவனங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி அதெல்லாம் சும்மா. இந்திக்காரன் வெளி மாநிலத்தவன் தமிழ்நாட்டு கல்வியை, தமிழ்நாட்டு கல்லூரிகளை அபகரிப்பதற்காக நேரடியாக நீட் என்ற பெயரில் வருகிறார். ஏதோ மருத்துவத்துக்கு என்று நினைக்க வேண்டாம். அடுத்து பொறியியலுக்கு வரப்போகிறது, அடுத்து கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு வரப்போகிறது, அடுத்து சட்ட கல்லூரிகளுக்கு வரப்போகிறது. எல்லாரும் தேர்வு எழுதுறதா தான் சொல்லுவோம். நாங்களும் தேர்வு எழுதுவோம், நம்ம பசங்க தேர்வு எழுதுவாங்க. ஆனால் அவன் மட்டும்தான் வெற்றி பெறுவான், அவன் மட்டும்தான் முதன்மையா வருவான். எப்படின்னு கேட்டா அனைத்தும் ஃப்ராட். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்காங்க. 2017ஆம் ஆண்டு முதலாக நீட் தேர்வு நடத்தப்பட்ட போது பீகார்ல 5 பேரை கைது செஞ்சாங்க 2017. அந்த 2017 அவங்க மேல வெற்றிய குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த நீட் தேர்வுல கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணதுக்காக 20 லட்சம் ரூபாய் கையூட்டு வாங்கினார்கள். அதனால கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு 2017. இது 2017 நடந்துச்சு. இன்னைக்கு 2024, 7 வருஷம் அந்த கேஸ்ல என்ன பிடிக்கிட்டு இருக்கிறாங்க? 7 வருஷம். இப்ப நடந்த முறைகேடுகள் எல்லாம் விடுங்க, இதெல்லாம் இன்னும் நிறைய. ஆனால் முதலாக நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டிலேயே பாட்னாவிலே 5 பீகார்காரரை அரெஸ்ட் செஞ்சீங்களா, கைது செஞ்சீங்களா? அந்த 5 பேர் எங்க? 2018, 19, 20, 21 என்று ஏதாவது ஒரு ஆண்டாவது இது போல இந்திக்காரர்கள், ஹரியானாக்காரர்கள், உத்தரப்பிரதேசக்காரர்கள் இந்த முறைகேட்டிலே ஈடுபடாமல் கைது செய்யப்படாமல் இருந்திருக்கிறார்களா? இந்த 7 வருஷமா கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒருவர் கூட குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, ஒருவர் கூட சிறையில் அடைக்கப்படவில்லை. எல்லோரும் விடுதலையாகி வெளியே இருக்கிறார்கள். இந்த ஆண்டு என்ன ஆச்சு அப்படின்னா, யார் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சா அவன் ஏற்கனவே இதே முறைகேட்டில் ஈடுபட்டவன், இதே மருத்துவ கல்வி தேர்வுல, இதே நீட்ல முறைகேடு செய்து தேர்வுல ஜெயிலுக்கு போய் 3-4 வருஷம் இருந்துட்டு வெளியே வந்து திரும்ப அதையே செஞ்சிருக்கான். திரும்ப அதையே இவங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ நீட்டுக்கு மட்டும் கிடையாது, ஐஏஎஸ் தேர்வு இருக்கு பாருங்க. நம்ம பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ். அதற்கான யூபிஎஸ்சி தேர்விலும் இதுதான் நிலைமை. எல்லா தேர்வுகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு நடத்தின தேர்வு எப்ப? 2017ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கு பாருங்க. அந்த பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல யார் சேருவா? நம்ம இருக்கக்கூடிய +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங், மருத்துவம்லாம் படிக்க முடியாத அளவிற்கான மார்க் குறைவா எடுத்தவர்கள் தான் அதிகமா பாலிடெக்னிக் போவாங்க. அந்த பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல தேர்வு எழுதி உள்ள போற மாணவர்கள் இருக்காங்கல்ல, பெரிதும் கிராமப்புற பின்னணியை சார்ந்தவர். அந்த கிராமப்புற பின்னணியை சார்ந்த அந்த மாணவர்களுக்கு லெக்சரர் எடுப்பதற்கு வேலை இருக்கு பாருங்க, பேராசிரியர் பணி. அந்த பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு தேர்வு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1069 பேர் மொத்தம் 2017. அதனுடைய பட்டியல் வெளியே வந்தது. அந்த பட்டியலை பார்த்தா பெரும்பான்மை யார் இருக்கிறது? தமிழர்கள் கிடையாது. யாதவ் குமார்னு இருக்கான், சஞ்சய் குமார்னு இருக்கான். பேரு பார்த்துட்டு அவன் ஊரெல்லாம் தேடி பார்த்தோம்னா எல்லாம் இந்திக்காரன், பீகார்காரன், ஹரியானாக்காரன். தமிழ்நாடு அரசு நடத்தின தேர்விலேயே இது நிலைமை. 2017ஆம் ஆண்டு இந்த ஊரை அம்பலப்படுத்தி இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் நாங்கள் அம்பலப்படுத்தி போராடிய பிறகு அந்த தேர்வு முடிவுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு வரை விசாரணையில் இருக்கிறது. இன்னைக்கு வரை விசாரணை பண்றோம். யார் பண்ணான்னு தெரியலன்றான். ஆனால் 7 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்னைக்கு அடுத்தது அந்த 1069 பேருக்கு அடுத்த தேர்வுலாம் வச்சுட்டாங்க. ஆனால் எப்படி இந்திக்காரன் தமிழ்நாடு அரசு தேர்வில் பங்கேற்றான், எப்படி தேர்வானான், இந்த கேள்விக்கு இப்போது வரை விடை கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு தேர்விலேயே இந்திக்காரன் வந்துட்டு இருக்கான். அப்புறம் இந்திய அரசு தேர்வில் வராம என்ன பண்ணுவான்? அதுல நேரடியா அவனே போய் நீங்களே போய் எழுதுங்க, நீங்களே மார்க் போட்டுக்கோங்க, நீங்களே பாஸ் ஆகி உள்ள அதிகாரிகளா போங்கன்றான். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னால சென்னையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அலுவலகத்துல தேர்வு. அந்த தேர்வுக்கு வந்து எப்படி வந்திருக்கான்? 2 பக்கமும் ரூட்டு மாட்டிட்டு வரான். 2 பக்கமும் மாட்டிட்டு வர பிடிச்சிட்டாங்க காவல்துறை. எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா காவல்துறை பெரும்பாலும் உள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா இந்திய அரசு அதிகாரிகள் இந்திக்காரர்களுடைய ஆதிக்கம் சொல்லி கிட்டே போக மாட்டாங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா 2014ஆம் ஆண்டு எங்களுக்கே ஒரு அனுபவம் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு சென்னையில ஆவடியில படைத்துறை தொழிற்சாலை ஒன்று இருக்கிறது. HBF, இந்துஸ்தான் ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரி என்று பேர். HBF சொல்லுவாங்க.
என்ன அந்த நிறுவனம் பண்ணுது அப்படின்னா, இந்திய அரசுடைய ராணுவத்துக்கு டேங்குகள் இருக்கு பாருங்க, அர்ஜுனா டேங்க், அந்த டேங்கை வடிவமைச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஆவடியில் இருக்கு. 1957 வந்த நிறுவனம். அந்த தொழிற்சாலைக்கான ஒரு தேர்வு நடக்குது. இந்திய அரசு ராணுவம்னா நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருக்கும் ராணுவம், அதுல எப்படி இருக்கும்னு நாம் நினைக்கிறோம். அந்த ராணுவத்துறைக்கான அந்த கடைமட்ட பணியிடங்களுக்கான தேர்வு நடக்கும் போது கிட்டத்தட்ட 40-50 பேஸ்ட், அதுதான் 40-50 பேர் தான் இடம் வேலையை கொடுக்க முடியும். அந்த தேர்வுக்கு 1000 பேரு ஸ்பெஷல் ரயில் வந்து இறங்குறான் 2014. யாரு? ஜார்க்கண்ட்ல இருந்து, பீகார்ல இருந்து, ஒரிசால இருந்து 1000 பேர் வந்து இறங்குறான். வந்து வெளியே கொஞ்சம் பேர் தொடர்வண்டி நிலையத்துல அந்த தொடர்வண்டி பிளாட்ஃபார்ம்ல தங்குறான். சென்னையில ஆவடியில நடந்தது. அதன் பிறகு பார்த்தோம்னா எங்க தங்குறானா, எங்க அந்த அதிகாரிகள் இருக்கிறார்களோ, அந்த அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய வேலை பார்க்கறாங்களே எச்பி ஃபேக்டரி, அந்த நிர்வாக அதிகாரிகள் தங்குறான் பாருங்க குவார்டர்ஸ், அந்த குவார்டர்ஸ்ல ஒரு 1000-500 பேர் தங்குறான். தங்கிட்டு வேணா தேர்வு எழுத வரும்போது அந்த மையத்துல போய் எல்லாரும் பாக்குறாங்க, போட்டோவை பாக்குறாங்க, ஆளை பாக்குறாங்க. பார்த்தா ஆள் மாறாங்க. 5 பேரை கைது செய்யறாங்க. 2014ஆம் ஆண்டு கைது செய்து காலையில ஆவடி காவல் நிலையத்தில் உள்ளே கொண்டு போறாங்க. மாலை வந்து என்னங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டீங்களா என்னன்னு கேட்டா, அவங்கள எப்பயோ போயிட்டாங்கன்றாங்க. நம்ம போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் சொல்லுது எங்கேயோ போயிட்டாங்க. அதான் கைது செஞ்சு உள்ள கொண்டு போய் விற்கிறாங்க. ஊடகம் இருக்கு, நாங்களாம் இருக்கிறோம். உள்ள போனவங்க எங்கெங்கன்னு கேட்கிறோம், போயிட்டாங்கன்றாங்க. எப்படி நேரடியாக மேலிடத்திலிருந்து ஆணை வருகிறது அவங்களாம் விடுங்கன்னு சொல்லி. 2014 நடந்தது, 15 எப்படி நடந்தது, 16 நடந்தது. இது போல பல்வேறு முறைகேடுகள் 2016ஆம் ஆண்டு நடந்துச்சு. மதுரையில அஞ்சலகத்துக்கான தேர்வு. அஞ்சலகத்துல மட்டும் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த அஞ்சலகத்துல தபால் போடுறாங்க பாருங்க, அவங்க வந்து பெறுநர் முகவரி வந்து தமிழ்ல எழுதியிருப்பாங்க. அதனால படிச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால என்னன்னா, அஞ்சலகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம். அதனால தமிழ் தகுதி தேர்வு நடக்குது. தமிழ் தகுதி தேர்வுல நம்ம தமிழ் மாணவர்கள்லாம் பங்கெடுத்துட்டாங்க, எல்லாரும் பங்கெடுத்துட்டாங்க. மதிப்பெண் விவரத்தை வெளியிட்ட போதுதான் பல பேர் தமிழை 25க்கு 25 வாங்கியிருக்கான். தமிழ் மாணவர்கள் பார்த்தோம்னா 15, 16 வாங்கியிருக்கான். இவங்களுக்கு சந்தேகம், எப்ப 25க்கு 25 வாங்க முடியுது, நம்ம தமிழ் வாத்தியர்களா 25, 25 போட மாட்டாங்களே, எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு போன் போடுறான். அந்த நம்பருக்கு யார் வெற்றி பெற்றார்களோ 25க்கு 25 வாங்கினாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வரிசையா நம்ம பசங்க போன் போடுறாங்க. அவன் போன் பண்ணி, ஏங்க தமிழ்ல நீங்க எப்படி 25க்கு 25 வாங்கினீங்கன்னு கேட்டா, தமிழ் நகி மாலும்தான் 2016 இது நடந்த பிறகு அந்த மாணவர்கள் அங்கே புகார் செய்து போராட்டம் நடத்தினார்கள். அந்த வழக்கு இன்றைக்கு வரை சிபிஐயில் இருக்குது. 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமாக சிபிஐ எத்தனை மாணவர்களை கைது செய்து போட்டிருக்கிறது, எத்தனை பேர் உள்ள போட்டிருக்கிறீங்க. ஒருத்தன் கூட இந்த நொடி வரை சிறைக்கு போகவில்லை. ஒருத்தர் கூட இந்த முறைகேட்டுக்காக கைது செய்யப்படவில்லை. அப்ப இந்திய அரசு என்ன செய்கிறது, சிபிஐ என்ன செய்கிறது, தமிழ்நாட்டு காவல்துறை என்ன செய்கிறது, எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசு துறையிலும் இந்திய அரசு துறையிலும் இந்திக்காரனை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏதோ எங்கெங்க 1-2 நடக்குதுன்னு பாக்குறோம், எல்லா இடத்திலுமே தான் நடக்கிறது. நெய்வேலியில புதுசா ஒரு 100 பேர் வேலைக்கு எடுத்தானா 99 பேர், 99 பேர், நான் சும்மா தோராயமா சொல்ல, 199 பேர் எடுத்தான். பொறியாளர்கள் 200 பொறியாளர்கள் தேவை, 199 பேரு அதுல இந்திக்காரன். ஒரே ஒருத்தர் தான் தமிழ்நாட்டுக்காரன். 2018 நடந்தது. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்குள்ளேயே வேலை வாய்ப்பு இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு இன சத்தம் இல்லாம நடந்து கொண்டிருக்கு. நாங்க நம்ம பசங்களை பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், போய் வேலைக்கு போன்னு சொல்றோம். அவன் எங்க போவான், அவனுக்கு வேலை இருக்கணும்ல, அரசு சொல்லணும்ல, இந்த வேலைகள்ல இந்த படிப்பை படிச்சுட்டு வாங்க, இந்த தேர்வு எழுதி வாங்க, நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லணும்ல. நம்ம பசங்க 100க்கு 100 வாங்கினாலும் கூட ஏதாவது ஒரு முறைகேட்டை செஞ்சு அவன் 100க்கு 150 வாங்கிட்டு உள்ள இருக்கிறான். நடக்குதா இல்லையா? அந்த அளவிற்கு ஒரு வெளிப்படையாக இன ரீதியாக தமிழ்நாட்டுக்குள்ள இந்திக்காரர்கள் திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஏதோ 1-2 இல்ல, பெரிய அளவில் நடந்துட்டு. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டு கணக்கு எடுக்கப்பட்ட பிறகு இப்போதைக்கு எடுக்கல, எடுத்த வழிகள் 2024 ஆச்சுன்னு வரல. அந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும்
கிட்டத்தட்ட 7,21,00,000 பேர் தமிழ்நாட்டில் நாம் இருக்கோம் அன்னைக்கு 2011. அந்த 7 கோடி பேர்ல இந்திக்காரர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50 லட்சம். 7 கோடி பேர்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக போகிறது. கிட்டத்தட்ட அந்த 50 இந்த 50 சேர்ந்தா 1 கோடி பேர் தமிழ்நாட்டிலே 1 கோடி இந்திக்காரன் இருக்கிறான். சாதாரண விஷயம் அது. எல்லா ஊர்லயும் இல்ல, தமிழ்நாட்டில இருக்கிறான். இது போலதான் திரிபுரா என்ற மாநிலம் இருந்தது. திரிபுரான்னு பேரை பார்த்தாலே சொல்லுவோம். திரிபுரா என்பது திரிபுரி மொழி பேசக்கூடிய அந்த திரிபுரி இனத்தவர்களுக்கான மாநிலம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த திரிபுரி மொழி பேசக்கூடியவன் அந்த மாநிலத்திலே வெறும் 22 விழுக்காடு இருக்கிறான். மீதி இருக்கக்கூடிய 78 விழுக்காடு இந்திக்காரன் இருக்கிறான், மேற்கு வங்கத்தவன் இருக்கிறான், வங்காளிகள் இருக்கிறான். அந்த தாயகத்துக்குள்ளேயே அவன் சிறுபான்மையாகி போய்விட்டான். அந்த தாயகத்துக்குள்ள எந்த தாயகம் அவனுடைய பெயரால் அமைந்திருக்கிறதோ அங்கேயே அப்படி ஆயிட்டான். ஒருவேளை அவனுடைய சட்டசபையில திரிபுரி மொழி பேசக்கூடிய ஒரு எம்எல்ஏ அந்த திரிபுரி மொழியில நான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு அவருக்கு விரும்பினார்னா அவர் ஒரு நாள் முன் அனுமதி வாங்கணும். ஏன்னா மற்ற யாருக்கும் தெரியாது, அந்த மொழி யாருக்கும் தெரியாது திரிபுரி மொழி அந்த ஊர்ல. ஏன் இந்திக்காரன் வங்காளிகளும் வந்திருக்கான். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.